கர்த்தருக்கு சோஸ்திரம். இந்த நாட்களில் பெண்கள் நிறைய பேர் வஞ்சிக்கப்படுறாங்க. அதை குறித்து தான் நம்ம இன்றைய நாளில் பார்க்க போகிறோம். நம்மளும் பரிசுத்த வேதாகமத்தில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இன்னும் எல்லா வசனங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. பிசாசுகளின் உபதேசங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பிசாசுகளின் உபதேசங்கள்னா அதுவும் ஆட்டுத்தோலை போர்த்திய ஓனாய் உபதேசம்தான். உபதேசத்தை பார்த்தோம்னா கிறிஸ்துவின் உபதேசம் மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த உபதேசங்கள் எல்லாமே நம்மளை மாய வலையாகி அந்த உலக ஆசைக்குள்ளே இழுக்கிற உபதேசங்களாக மட்டுமே அது இருக்கும். அதை வந்து நம்ம அறிந்து கொள்ளலாம். வசனத்தில் நம்ம ஆழமாக படித்து நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா சரியான சத்தியம் எது அப்படின்னு சொல்லி நம்மளால் கண்டுகொள்ள முடியும். சில பதிவுகள் நான் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு ஒரு பாஸ்டர் அவங்க யாருன்னு தெரில, பிள்ளைங்க லேடிஸ்லாம் நிற்கிறாங்க, அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருக்கா வயிற்ற பிடிக்கிறாரு, அப்புறம் கை எங்கெல்லாமோ போகுது, அப்புறம் வாயை வச்சு ஊதுறாரு. இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ சமுதாயத்தில் என்ன நடக்குன்னே தெரில. ஆனால் பெண்கள் ஏன் ஏமாறுறீங்க? ஏசு கிறிஸ்துவா இருந்தால் இப்படி பண்ணுவாரா? அவர் பரிசுத்தரே, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும்னு சொன்ன அப்பேற்பட்ட தெய்வம் அவர் எப்படி இப்படியெல்லாம் நடத்துவார் அப்படின்னு சொல்லி எப்படி நீங்கள் உணராமல் போனீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இது வந்து இந்த பதிவு ரொம்ப வேதனையோட தான் போடுறேன். ரொம்ப நாளாவே போடணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் போடையா வேண்டாமான்னு ஒரு யோசனை இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து போட்டுறணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். பெண்கள் ரொம்ப அலர்ட்டாக இருங்க. கடைசி நாட்களில் இப்படி தான் இருக்காங்க. ஆட்டுத்தொலை பொருத்திய ஓநாய்கள் வரத்தான் செய்வாங்க. நம்மளுக்கு சத்தியம் எதுன்னு தெரிந்தால் மட்டுமே இப்படிப்பட்ட கள்ள போதனைகளிலிருந்து நம்ம வந்து நம்மளோட ஆத்மாவை காப்பாற்றி கொள்ள முடியும். அதில் என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருப்பாரு? பிற்காலங்களையும் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர். மனசாட்சியில் சூடுண்டவங்க. ஏன்னா பரிசுத்த வேதாகமத்தில் எல்லாமே தெரியும். இல்லை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு இருக்கு, பிறருடைய பொருள் எதையுமே நீச்சிக்காதுன்னு இருக்கு, யாதோடையும் நீச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தாலும் மனசாட்சி இல்லாமல் மனசாட்சியில் சூடுண்டு என்ன பண்ணுறாங்கன்னா தவறான ஒரு உறவுகள், தவறான கள்ள தொடர்புகள், இந்த மாதிரி மாய வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் அதை மூடி மறைச்சி வெளியே வந்து ஆட்டுத்தோலை பொருத்திய ஓனாய் தான் ஆட்டுத்தோலை பொருத்திக்கிட்டு அழகாக போஸ் கொடுத்துட்டு அவங்க மெசேஜ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பெண்கள் வந்து என்ன செய்யணும்? கண்டுபிடித்து நாம் வந்து ஒதுங்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கள்ள போதனைகள் உள்ளே வந்துட்டு அது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம வந்து விலக முடியும். இதில் நான் முக்கியமாக சொல்லி நிறைய காரியங்கள் இருக்குது, நிறைய அண்ணமார்கள்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னென்னா 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கடைசி நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. மனுஷர்கள் தற்பிரியராக இருப்பாங்க, பணப்பிரியராக இருப்பாங்க, நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 7வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்கிறார்கள். பெண்கள் தான் நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு இருக்கோம். எங்கே பார்த்தாலும் பெண்கள் கூட்டம் தான். ஏன் நம்மளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையில எந்த ஒரு தடுப்பு சுவருமே கிடையாது. அப்புறம் எதுக்கு ஊழியக்காரங்க நாடி ஓடணும்? அதாவது உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் உபத்திரவங்கள் உண்டுன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. விசுவாச ஓட்டத்தில் தான் நம்ம ஓடி நம்ம என்ன செய்ய முடியும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அதை விட்டுட்டு இங்கே போனால் அது கிடச்சிடாதா, அங்கே போனால் அது நடந்துடாதா, இந்த மாதிரி வாக்குத்தத்த வார்த்தை கிடச்சிடாதா, இந்த மாதிரியே நம்ம வந்து அலைப்புண்டு திரியக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ கள்ள போதனைகள் தான் பரம்பி கிடக்கு. அந்த அந்த போதனைகள் வந்து அரிப்பிளவையை போல தான் படர்ந்து கிடக்கு. கீழே வந்து தண்ணி இருக்கும், ஆனால் மேலே வந்து தெரியாது. அந்த அரிப்பிளவை இருக்கிறதுனால சுற்றி ஃபுல்லாக அந்த செடி தான் இருக்கும், அடியில் கிடக்கிற தண்ணி தெரியாது. அதே மாதிரி தான் அவங்க வந்து சத்தியத்தை மறைச்சி மேலே ஃபுல்லாக அரிப்பிளவை மாதிரி அவங்க கள்ள போதனை தான் பரம்பி கிடக்கும். பார்க்க பசுமையாக இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். அரிப்பிளவை வந்து பார்க்க பச்சை பசைன்னு இருக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி அவங்க சொல்லுகிற சத்தியங்கள் வந்து அவங்களுக்கு நம்ம ரொம்ப பிடிக்கும். அதாவது ஈர்க்கும். ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார், ரெட்டிப்பான நன்மை தருவார், அந்த மாதிரி ஈர்க்கும். அப்போ அந்த மாதிரி தான் இப்போ வந்து என்ன செஞ்சுன்னா படர்ந்து கிடக்கு. ஆனால் சத்தியத்தை மூடி மறைச்சிருவாங்க. சத்தியம் அடியில் இருக்கும், அதை சுற்றி மறைச்சி ஐப்பிளவை போல் படர்ந்து சத்தியத்தை என்ன செஞ்சுருவாங்கன்னா மூடி மறைச்சிருவாங்க. ஆட்டுத்தொலை பொருத்திய ஓனாயாக தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. பெண்கள் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். சத்தியம் எது நம்மளுக்கு அறிந்து கொள்ளணும். 7வது வசனத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதும் அந்த 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவங்க இருக்கிற பெண் பிள்ளைகளோட வீடுகளை நுழைவாங்க. அடுத்து பாருங்களேன், என்னையும் எம்பீரையும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச
விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். அதாவது என்னையும் எம்பிரையும் மோசைக்கு எதிர்த்து நின்னாங்களாம். அதுபோல் இவங்களும் என்ன செய்வாங்களாம், சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்பாங்களாம். சத்தியம் அப்படிங்கிறது என்ன? இயேசு கிறிஸ்துவே, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறாரு. அவர் தான் எல்லாமே. அதாவது இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும்ல, அவருடைய ரத்தம். அந்த ரத்தத்தை அவர் நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தாருங்கிறது விசுவாசித்து இந்த விசுவாச ஓட்டமான இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து நித்திய ஜீவனுக்கு நேராக நம்ம பார்த்து போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் விசுவாச காரியம். இந்த விசுவாச விஷயத்தில் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு பலவிதமான பாடுகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள் எல்லாமே வரத்தான் செய்யும். ஆனாலும் அதை எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி கர்த்தரை மட்டுமே சார்ந்து நம்ம ஓடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் விசுவாச விஷயத்தில் வர அந்த பரீட்சை. நிறைய பாடுகள் உபத்திரங்கள் வரதானே செய்யும், வரும்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு தானே சொல்லியிருக்கிறார். ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கிறாருல. அப்படிங்கும்போது அதுதான் விசுவாச விஷயத்தில் வருகிற பரீட்சை. இப்படிப்பட்டதில் நம்மளால் நிற்க முடியாமல் அங்கே போனால் என் கஷ்டம் தீந்துராதா, இங்கே போனால் என் கடன் பிரச்சனை தீந்துராதா, இப்படி நாடி நாடி ஓடுறதா என்னதுன்னா விசுவாச விஷயத்தில் அந்த பரீட்சைக்கு நிற்காதவங்க நிற்க மாட்டாங்க. அவங்க பரீட்சையில் நிற்க மாட்டாங்க. அவங்க பாட்டு அழைப்புன்னு தெரிஞ்சு போய்கிட்டே இருப்பாங்க. எங்கே போனால் இது கிடைக்காது, இந்த ஊழியக்காரங்களை போனால் நல்ல வார்த்தை கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசியக்காரங்க மாதிரி, ஒரு குறி சொல்கிறவங்க மாதிரி தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா போய்கிட்டு பெண்கள் போய்கிட்டு தான் இருக்காங்க. பரிசுத்த வேதாகம் தான் சொல்லுது, நான் சொல்லலை. பெண்கள் இப்படிப்பட்டவங்க வீட்டில் தான் அவங்க நுழைவாங்கன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆனாலும் இவர்கள் அதிகமாக பலப்படுவதில்லை, அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க 2 பேர் என்னையும் எம்பிரையோட மதிகேடு எப்படி வெளிப்பட்டுச்சோ அதே போல் இப்போ இருக்கிற கள்ள போதனைகளா ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், கள்ள தீர்க்கதரிசிகளாகட்டும், கள்ள அப்போஸ்தலர்கள் யாராக இருந்தாலும் சரி, கள்ள போதனை பண்ணுகிற ஒவ்வொருவருடைய மதிகேடும் வெளிப்படும். அதே மாதிரி கள்ளத்தனமாக பண்ணுகிற அனைத்து காரியங்களுமே வெளிப்படும் அப்படிங்கிறதான் உண்மை. இப்போ அதுதான் ஒவ்வொரு காரியமும் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னதான் தப்பு பண்ணு 4 சவுத்துக்குள்ள யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி நீங்கள் தப்பு பண்ணாலும் கர்த்தர் அதை என்ன செய்வாருன்னா வெளிக்கொண்டு வருவார். அதுவும் சொல்லி இவங்களுடைய மதிகேடு, அவங்க 2 பேரும் மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவங்களுடைய மதிகேடு, இப்படி பண்ணுறவங்களுடைய மதிகேடும் வெளிப்படும் அப்படின்னு தான் நம்மளுக்கு பரிசுத்த வேதாகம் சொல்லுது. அதனால் நம்ம வந்து ரொம்ப சிந்திக்கணும். பெண்கள் யாரும் ஆண்களை வந்து டச் பண்ண விடாதீங்க. உங்கள் கணவரை தவிர வேறு யாரையும் டச் பண்ண விடாதீங்க. அதே மாதிரி கணவர் இல்லாத நேரம் எந்த ஊழியக்காரங்களையும் வீட்டுக்குள்ளே அனுமதிக்காதீங்க. தெரிஞ்சிடும், அவங்களுடைய பார்வையிலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இவங்க தவறான ஒரு பார்வை பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனால் அது தெரிஞ்சும் அவங்க தவறான ஒரு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குமே, குட் டச் எது பேட் டச் எது, அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம மட்டும் எப்படி துணிஞ்சு போய் அவங்க முன்னால் நிற்கிறோம், அவங்க தவறான தொடுதல் தொடுறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க முன்னால் எப்படி போய் நின்றுக்கிட்டு அவங்க கிட்ட கொண்டு தலையை கொடுத்துக்கிட்டு இப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியலை. அதான் எவ்வளோ சத்தியத்தை சொன்னார். சத்தியம்னா என்ன? இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக சிலுவையில் பலியானார். அதுதான் சுவிசேஷம். அவர் அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், நித்திய ஜீவனை நம்மளுக்காக வச்சிருக்கிறார். இதுதான் சுவிசேஷம். இதுதான் ராஜ்யம் சுற்றி நம்மளுக்கு உலகமெங்கும் பரவக்கூடிய சுவிசேஷமே இந்த ஒன்று தான். அதை விட்டுட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொல்கிறது சுவிசேஷமே கிடையாது. அது வஞ்சக போதனை. அது வந்து இச்சையை தூண்டி இழுக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யணுமா, விலகி நம்மளுடைய ஆத்துமாக்களை நம்ம வந்து காப்பாற்றிக்கொள்ளணும். அதே மாதிரி நம்ம வந்து மாதிரி நம்மளுக்கு கிறிஸ்து நம்மளுக்கு மாதிரியாக இருந்தாலும் அதை மாதிரி நடக்கிறவங்கள நீங்கள் மாதிரியாக நோக்குங்க அப்படின்னு சொல்லி தீத்து 2ஆவது அதிகாரம் 7ஆவது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது நாம் வந்து எப்படி நம்மளுக்கு மாதிரி உள்ளவங்க நம்ம ரோல் மாடலாக நம்ம வச்சுக்கணும்னா, அதான் தீத்தில் பாருங்கள், நீயே எல்லாவற்றுக்கும் நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்துன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது நம்ம ஒருத்தவங்கள்ட்ட செய்தியை கேட்கும் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு ரோல் மாடலாக இருக்காங்களா, எல்லா காரியத்துலையும் கரெக்டாக இருக்காங்களா, ஏதாவது தவறான காரியங்கள் அவங்க மேலே வருதா, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஆராயணும். பார்த்துட்டு அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சோம்னா அவங்கள விட்டு விலகிடணும். அதே மாதிரி இங்கே இந்த பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள சட்டத்தை கைக்கொள்ள சொல்லியிருக்கு. ஆரம்பத்துலேயே என்ன சொல்லிட்டாரு, நீ யாதொன்ற இச்சையாதிருப்பாயாகன்னு சொல்லிட்டாரு. எதையுமே அடுத்தவங்க வேலைக்காரியவோ வேலைக்காரனையோ அடுத்தவங்க மனைவியவோ புருஷனையோ இந்த மாதிரி நீ இச்சிக்காத அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு. அப்போது ஃபஸ்ட்லேயே என்ன சொல்லிட்டாரு, நம்மளுக்கு யாத்திராமத்துலேயும் உபாத்துலேயுமே சொல்லிட்டாரு, நீ வந்து இச்சையாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி நிறைய பட்டியல் கொடுத்துட்டாரு. அப்போது இந்த சட்டத்தை நம்ம என்ன செய்யணுமா, கை கொள்ளணுமா. இந்த 2 தீமோத்தேயு 1ஆவது அதிகாரத்தை பாருங்களேன். அதில் தான் அழகாக அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 1:13 நீ கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு வந்து சட்ட புத்தகம். இந்த சட்ட புத்தகத்தில் உள்ளதை நம்ம கை கொள்ளணும். அப்படி கை கொண்டு வாழுகிற ஊழியக்காரங்களை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நோக்கி பார்த்து அவங்க கொடுக்குற சத்தியம் கரெக்டாக இருக்கும். அது வந்து எந்த விதத்திலும் உலகத்துக்குள்ள நம்மளை இழுக்காது. அது நம்மளுக்கே தெரிஞ்சிடும். அவங்க கொடுக்குற மெசேஜை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், இது சத்தியம், இது வந்து நம்மளை உலகத்துக்குள்ள
உள்ளுக்குள்ளே இழுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதனால் நாம் வந்து ரொம்ப ஒவ்வொருவரும் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. போதுமென்கிற மனதோடு கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம்னு சொல்லியிருக்கு. இப்படி நிறைய காரியங்களை நம்ம கேட்டாலும் ஆனாலும் திரும்ப 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 நம்ம என்ன செய்கிறோன்னா இப்படிப்பட்ட காரியங்கள்லையே அடிமைப்பட்டு விழுந்து கிடக்கும். அதை வந்து நம்ம புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி ஒரு கண்காணியானவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், ஒரு ஸ்திரீயானவள் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு போதகன் எப்படி இருக்கணும், எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பரிசுத்த வேதாமத்தை வாசித்து இதன்படி நம்ம வந்து கர்த்தருக்கு சோஸ்திரம். இந்த நாட்களில் பெண்கள் நிறைய பேர் வஞ்சிக்கப்படுறாங்க. அதை குறித்து தான் நம்ம இன்றைய நாளில் பார்க்க போகிறோம். நம்மளும் பரிசுத்த வேதாமத்தில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இன்னும் எல்லா வசனங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. பிசாசுகளின் உபதேசங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது பிசாசுகளின் உபதேசங்கள்னால் அதுவும் ஆட்டுத்தோலை போர்த்திய ஓனாய் உபதேசம்தான். உபதேசத்தை பார்த்தோம்னா கிறிஸ்துவின் உபதேசம் மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த உபதேசங்கள் எல்லாமே நம்மளை மாய வலையாகி அந்த உலக ஆசைக்குள்ளே இழுக்கிற உபதேசங்களாக மட்டுமே அது இருக்கும். அதை வந்து நம்ம அறிந்து கொள்ளலாம். வசனத்தில் நம்ம ஆழமாக படித்து நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா சரியான சத்தியம் எது அப்படின்னு சொல்லி நம்மளால் கண்டுகொள்ள முடியும். சில பதிவுகள் நான் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு பாஸ்டர் அவங்க யாருன்னு தெரில, பிள்ளைங்க லேடிஸ்லாம் நிற்கிறாங்க. அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருக்கா வயிற்ற பிடிக்கிறாரு, அப்புறம் கை எங்கெல்லாமோ போகுது, அப்புறம் வாயை வச்சு ஊதுறாரு. இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ சமுதாயத்தில் என்ன நடக்குன்னே தெரில. ஆனால் பெண்கள் ஏன் ஏமாறுறீங்க? இயேசு கிறிஸ்துவா இருந்தால் இப்படி பண்ணுவாரா? அவர் பரிசுத்தரே, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும்னு சொன்ன அப்பேற்பட்ட தெய்வம் அவர் எப்படி இப்படியெல்லாம் நடத்துவார் அப்படின்னு சொல்லி எப்படி நீங்கள் உணராமல் போனீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இது வந்து இந்த பதிவு ரொம்ப வேதனையோட தான் போடுறேன். ரொம்ப நாளாவே போடணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் போடையா வேண்டாமான்னு ஒரு யோசனை இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து போட்டுறணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். பெண்கள் ரொம்ப அலர்ட்டாக இருங்க. கடைசி நாட்களில் இப்படி தான் இருக்காங்க. ஆட்டுத்தொலை பொருத்திய ஓநாய்கள் வரத்தான் செய்வாங்க. நம்மளுக்கு சத்தியம் எதுன்னு தெரிந்தால் மட்டுமே இப்படிப்பட்ட கள்ள போதனைகளிலிருந்து நம்ம வந்து நம்மளோட ஆத்மாவை காப்பாற்றி கொள்ள முடியும். அதில் என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருப்பாரு? பிற்காலங்களையும் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர். மனசாட்சியில் சூடுண்டவங்க. ஏன்னா பரிசுத்த வேதாமத்தில் எல்லாமே தெரியும். இல்லை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு இருக்கு, பிறருடைய பொருள் எதையுமே நீச்சிக்காதுன்னு இருக்கு, யாதோடையும் நீச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தாலும் மனசாட்சி இல்லாமல் மனசாட்சியில் சூடுண்டு என்ன பண்ணுறாங்கன்னா தவறான ஒரு உறவுகள், தவறான கள்ள தொடர்புகள், இந்த மாதிரி மாய வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் அதை மூடி மறைச்சி வெளியே வந்து ஆட்டுத்தோலை பொருத்திய ஓனாய் தான் ஆட்டுத்தோலை பொருத்திக்கிட்டு அழகாக போஸ் கொடுத்துட்டு அவங்க மெசேஜ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பெண்கள் வந்து என்ன செய்யணும்? கண்டுபிடித்து நாம் வந்து ஒதுங்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கள்ள போதனைகள் உள்ளே வந்துட்டு அது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம வந்து விலக முடியும். இதில் நான் முக்கியமாக சொல்லி நிறைய காரியங்கள் இருக்குது. நிறைய அண்ணமார்கள்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னென்னா 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கடைசி நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. மனுஷர்கள் தற்பிரியராக இருப்பாங்க, பணப்பிரியராக இருப்பாங்க, நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 7வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்கள்